வணக்கம். 2026ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் சேரப்போற மாணவர்களுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் எங்களுடைய இந்த தகவல் பார்வை ரொம்பவே உதவியா இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற கல்லூரி செங்கல்பட்டுல இருக்கிற அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இதோட டிஎன்இஏ கோட் 1316. முதல்ல இந்த காலேஜ் பத்தி ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்தரலாம். ஒன்னு, இது ஒரு தன்னாட்சி பெற்ற நிறுவனம், அதாவது அட்டானமஸ். ரெண்டாவது, NAAC கிட்ட இருந்து A கிரேட் அங்கீகாரம் வாங்கியிருக்கு. இது கல்லூரியோட கல்வித்தரத்துக்கு ஒரு பெரிய சான்று. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை வரிசையா பார்க்க போறோம்னா, முதல்ல கல்லூரியோட அறிமுகம், அப்புறம் அதோட தரம் மற்றும் அங்கீகாரங்கள், என்னென்ன கோர்சஸ் இருக்கு, பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கு, கடைசியா அங்க இருக்கிற வசதிகள் மற்றும் மற்ற சிறப்பம்சங்கள். வாங்க முதல்ல கல்லூரியோட அடிப்படை அடையாளங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த காலேஜோட முழு பெயர் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, டிஎன்இஏ கோட் 1316. இது 2001ல தொடங்கப்பட்ட ஒரு சுயநிதி தன்னாட்சி கல்லூரி. சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியோட இணைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பூர்ல அமைஞ்சிருக்கு. அட்மிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 65% அரசு ஒதுக்கீடு மூலமாகவும் 35% நிர்வாக ஒதுக்கீடு மூலமாகவும் நடக்குது. ஸ்ரீ பாலாஜி சேரிட்டபிள் அண்ட் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலியமா 2001ல இந்த கல்லூரியை நிறுவியிருக்காங்க. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா OMR IT காரிடார்ல இருக்கு. சோ லொகேஷன் ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட். சரி, காலேஜோட பேசிக் டீடைல்ஸ் பார்த்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். அதுதான் அதோட தரம் மற்றும் அங்கீகாரங்கள். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த காலேஜுக்கு NAAC A கிரேட் இருக்கு. இது ஒரு காலேஜோட ஒட்டுமொத்த தரம், டீச்சிங், வசதிகள் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்கப்படுற ஒரு அங்கீகாரம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற 8 இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுகளுக்கு மதிப்புமிக்க NBA அங்கீகாரமும் கிடைச்சிருக்கு. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்னு பார்க்கலாம் வாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ், IT, மெக்கானிக்கல், கெமிக்கல், அப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாத்துக்கும் 2028 வரைக்கும் NBA அங்கீகாரம் இருக்கு. பயோமெடிக்கல் மற்றும் மெக்கட்ரானிக்ஸ்க்கு 2027 வரையும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ்க்கு 2026 வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு. ஒரு பிரான்ச் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த NBA அங்கீகாரம் இருக்கான்னு பார்க்கறது ரொம்ப நல்லது. ஓகே, அடுத்ததா இங்க என்னென்ன BE பிடெக் கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்கன்னு பார்க்கலாம். 2025-26 அட்மிஷனுக்கான சீட் விவரம் இதுதாங்க. பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு 180 சீட்ஸும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு 120 சீட்ஸும் ஒதுக்கியிருக்காங்க. இப்போதைய ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கும் 60 சீட்ஸ் இருக்கு. இது இல்லாம எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கட்ரானிக்ஸ், பயோமெடிக்கல் போன்ற முக்கியமான துறைகளுக்கும் தலா 60 இடங்கள் இருக்கு. இதை வச்சே இண்டஸ்ட்ரி தேவைக்கேத்த மாதிரி கோர்ஸ்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தம் எல்லா இன்ஜினியரிங் பிரான்ச்சுகளையும் சேர்த்து 660 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடக்குது. சரி, இப்ப மாணவர்கள், பெற்றோர்கள்னு எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்கிற பகுதிக்கு வருவோம். பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சேலரி. இங்க கடைசியா படிச்சு முடிச்ச 2024-25 பேட்சோட சராசரி சம்பளம் வருஷத்துக்கு 4.25 லட்சம் ரூபாய். அதே 2024-25 பேட்சுக்கு கிடைச்ச அதிகபட்ச சம்பளம் வருஷத்துக்கு 9 லட்சம் ரூபாய். இந்த டேட்டால ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அதுதான் இந்த தொடர்ச்சியான வளர்ச்சி. பாருங்க, 2021ல 3 லட்சமா இருந்த ஆவரேஜ் பேக்கேஜ் ஒவ்வொரு வருஷமும் படிப்படியா உயர்ந்து இப்போ 4.25 லட்சத்தை தொட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சீரான வளர்ச்சி காலேஜோட பிளேஸ்மெண்ட் செல் ரொம்ப நல்லா செயல்படுதுன்றத காட்டுது. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அதுபோக கேம்பஸ்ல மாணவர்களுக்கு என்னென்ன வசதிகள் மற்றும் சிறப்பம்சங்கள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வெளியூர்ல இருந்து வர்ற மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி. இங்க மாணவர்களுக்கும் சரி மாணவிகளுக்கும் சரி 2 பேருக்குமே தனித்தனி ஹாஸ்டல் வசதி கேம்பஸ்குள்ளேயே இருக்கு. மாணவர்களோட படிப்புக்கு உதவுற மாதிரி பலவிதமான அரசாங்க உதவித்தொகைகளுக்கு இங்க விண்ணப்பிக்கலாம். அதாவது SC, ST மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப், BC, MBC, DNC ஸ்காலர்ஷிப், சிறுபான்மையினர் நல ஸ்காலர்ஷிப், அப்புறம் முதல் பட்டதாரி உதவித்தொகைன்னு எல்லாமே இருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பெருமையான விஷயம். இந்த காலேஜோட ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை தொடங்கி வச்சது யார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இஸ்ரோவோட சந்திரயான் 1 மற்றும் 2 திட்டங்களோட திட்ட இயக்குனரான டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் தான். இதுவே இந்த கல்லூரி ரிசர்ச்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்றதுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. ஒரு முக்கியமான குறிப்பு, இங்க நாங்க பகிர்ந்துகிட்ட எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை உருவாக்கும் போது கல்லூரியோட அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் நம்பகமான அரசாங்க போர்ட்டல்களிலிருந்து எடுக்கப்பட்டதுதான். இது மாதிரி இன்னும் பல இன்ஜினியரிங் கல்லூரிகள் பத்தின தெளிவான தகவல்களுக்கு profsam.com பாருங்க. 12ஆம் வகுப்புக்கு பிறகு உங்க இன்ஜினியரிங் படிப்புக்கான முடிவை எடுக்கிறதுக்கு இதுதான் உங்க உண்மையான துணைவன்.